வீட்டில் வறுமை இல்லாமல், கடன் இல்லாமல், ஆரோக்கியமாக வாழறதுக்கு ஒரு சில டிப்ஸு நான் கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல வீட்டில் சுத்தமாக இருக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளிச்சம் இருக்கணும். இருள் சூழ்ற மாதிரி இருந்ததுன்னா விளக்கேற்றி வைக்கணும். இதை எல்லாத்தையும் விட இன்றைக்கி உபயோகித்த ஆடையை மறுநாள் அதை துவைக்காமல் கட்டக்கூடாது. ஒரு சில பேர் இன்றைக்கி உபயோகித்ததை மறுநாள் உபயோகிப்பாங்க, ஒரு 2 நாள் உபயோகிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கசக்கி கட்டணும். அதே மாதிரி குளிக்கும்போது தண்ணியை மீதி வச்சுட்டு வெளியே வரணுமே ஒழிய சுரண்டி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி மீதி வச்ச தண்ணீரை வேற ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாராவது அந்த தண்ணியில் குளிக்கக்கூடாது. இது எல்லாம் தரித்திரத்தை கொடுக்கும். வீட்டில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுக்கும், வறட்சியை கொடுக்கும். ஆகவே ஒரு முறை தண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா முழுமையாக அந்த தண்ணியை குளிக்கிறத விட ஒரு 2-3 சொம்பு இருக்கும்போது அதை விட்டுறது நல்லது. அதே மாதிரி அந்த 2 சொம்பு தண்ணி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு அடுத்தவங்க அந்த தண்ணியை உபயோகிக்கிறது மிகப்பெரிய தவறு. சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி நம்ம பெருக்கிறோம். இது சூரிய ஒளி இருக்கும்போது மட்டும்தான் பெருக்கணுமே ஒழிய இருள் அடைஞ்சிட்ட பிறகு நீங்கள் பெருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்து லக்ஷ்மி போயிடும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்கோ அல்லது வேற ஒரு காரணத்துக்கோ இல்லை. வீட்டில் இருந்து நல்ல பொருட்கள், ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் அந்த இருளில் இருட்டில் நீங்கள் பெருக்கி வெளியே தள்ளிடுவீங்க. உங்களுடைய வசந்தம், உங்களுடைய லக்ஷ்மி கடாட்சம் வெளியே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் மறைமுகமாக வெளிச்சத்தில் பெருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை எல்லாத்த விட கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொன்னாங்க. குளித்து நம்ம அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. நல்லா டிஃபன்லாம் சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் படுத்து தூங்குவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிட்டு அன்னைக்கு மத்தியானம் பகலில் தூங்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சாலும் முதல்ல உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். இதை எல்லாத்த விட தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வீடை சுற்றி சுற்றி வர்றதுங்கிறது மகா பாவம். அதே மாதிரி வீட்டில் எங்கே பார்த்தாலும் தலைவாடுறதுங்கிறது அது மகா தரித்திரத்தை கொடுக்கும். இதெல்லாம் நான் சொன்னது வளமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்.